கடந்த ஒரு வாரமா அதிகமா பேசப்படுற ஒரு பேர்னா அண்ணாமலை. இப்ப அவர் கட்சியை விட்டு விலகி புதிய கட்சி தொடங்குறாரு. அண்ணாமலைக்கு வந்த கூட்டம் வெகுஜன மக்கள் கூட்டம் அல்ல. கிறிஸ்துவ மக்கள் அண்ணாமலை நோக்கி நகரல. தலித் இளைஞர்கள் அண்ணாமலைய ஒரு ஆளைய பார்க்கல. இந்துத்துவா ஒரே விஷயம், இந்துத்துவா அவருடைய மூளையும் இந்துத்துவா. இந்துத்துவா தமிழ்நாட்டில் காலாவதியான ஒரு கட்சி. 1967 அண்ணா ஆட்சியை பிடிப்பதற்கு காரணமே வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது. அண்ணாமலை அப்படி சொல்லுவாரா? இப்ப பாஜக தமிழ்நாட்டுல வராது அப்படின்றதுக்காக அமித்ஷா தான் அண்ணாமலை அனுப்புறாரு. இப்ப அண்ணாமலை மோடியுடைய சிஷியன்னு எல்லாத்துக்கும் தெரியுமே, அமித்ஷாவுடைய வளர்ப்பு பிள்ளைன்னு எல்லாத்துக்கும் தெரியுமே. அப்புறம் எப்படி அண்ணாமலைக்கு யாரோ ஓட்டு போடுவா? சிறுகால திட்டம்லாம் சக்சஸே ஆகும். விஜய் ஆட்சியை பிடிப்பதற்கு காரணம் திமுக மீது உள்ள வெறுப்பு, திராவிட இயக்கங்கள் மீது உள்ள வெறுப்பு. திராவிட இயக்கம் ஒழிக்கப்பட வேண்டும், திராவிட இயக்கம் அழிக்கப்பட வேண்டும். அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை மீது பல குற்றச்சாட்டு. திமுக மிரட்டி பல ஆயிரம் கோடி கொள்ளையடிச்சிருக்காருன்னு அண்ணாமலை மீது குற்றச்சாட்டு இருக்கு. அப்ப அண்ணாமலை எப்படி புனித சக்தியா பார்க்க முடியும்? பாஜகவே ஒரு ஊழல் கட்சி, அகில உலக ஊழல் கட்சி, மதவாத கட்சி. சிறுபான்மை மக்களை நீங்க குஜராத் கோத்ரா ரயில் இருப்பில் உயிரோடு கொளுத்தின கட்சி. இந்த கட்சியிலிருந்து தான் அண்ணாமலையே வர்றாரு. இந்த கட்சி பெற்றெடுத்த கள்ள குழந்தை தான் அண்ணாமலை. இப்ப பாஜகவால அண்ணாமலை வளர்ந்தாரு அப்படின்னு சொல்லி எடுத்துக்க. பாஜகவை வைத்து தன்னை பொருளாதார ரீதியா வளர்ச்சி கொண்டார். வேற மக்கள் செல்வாக்குல அவருக்கு ஒண்ணும் கிடையாது. மக்கள் செல்வாக்கு இருந்தா பாஜக எப்படி தூக்கி வெளியே போட்டு. அண்ணாமலை ஒரு முறை தேர்தல் நின்றாருன்னா அவர் இன்னொரு டிடிவி தினகரனாக மாறுவார். அதோடு ஓய்வுக்கு போயிடுவார். அவர் C7 வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். கடந்த ஒரு வாரமா அதிகமா பேசப்படுற ஒரு பேர்னா அண்ணாமலை. எப்படி விஜய் கட்சி ஆரம்பிக்கும் போது ஒரு தேசிய அளவுல அவர் மேல ஒரு பார்வை திரும்பிச்சோ, அதே மாதிரி ஒரு கண்ணோட்டம் இப்ப அண்ணாமலை மேல பார்க்கப்படுது. எதனால இந்த ஒரு காரணம் வந்திருக்கு? ஏன்னா பாஜக தமிழ்நாட்டுல வளர்ந்ததுக்கு முக்கியமான காரணம் அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்ப அவர் கட்சியை விட்டு விலகி புதிய கட்சி தொடங்குறாரு. என்ன ஒரு காரணம் இருக்குன்னு எடுத்துக்கலாம் சார்? இல்ல, அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு கிடைத்த அந்த அரசியல் பார்வை அதில் 5% கூட அண்ணாமலைக்கு கிடைக்கும். விஜயை பொறுத்த வரைக்கும் 25 ஆண்டு கால நடிகர். பல திரைப்படங்களில் நீங்கள் எம்ஜிஆர், சிவாஜி, கமல், ரஜினி, அதற்கு பிறகு அஜித், விஜய், விஜயகாந்த், இப்படி திரைப்படம் ஒரு பரிணாம வளர்ச்சி எட்டிய பொழுது இந்த திரைப்பட வரலாற்றில் நீண்ட காலம் ஒரு பயணம் செய்து 25 ஆண்டு காலம் திரைப்பட அறிமுகம்தான் திமுக மீது உள்ள வெறுப்பு அவரை நோக்கி திரும்பியது. இப்படி இது போன்ற எந்த சகாப்தங்களும் இல்லாதவர் தான் அண்ணாமலை. இப்ப அண்ணாமலை விலகிறேன், கட்சியை விட்டு விலகிறேன், நான் புதிய இயக்கமா ஆரம்பிச்சு அதை கட்சியா மாத்துவேன் அப்படின்னு சொன்ன உடனே லட்சக்கணக்கான இளைஞர்கள் அவர் பக்கம் இருக்காங்க, அந்த வெப்சைட்ல உடனே ஜாயின் ஆகுறாங்க. அப்படின்றப்ப அண்ணாமலை மீடியாக்களை பாக்குற விதமா இருக்கட்டும், உங்கள்கிட்ட பேசுற விதமா இருக்கட்டும், அவருக்கான ஒரு பேச்சு திறமை, அந்த ஸ்டைல் இப்போ ரசிக்கக்கூடிய விதமா இருக்கிறப்ப அண்ணாமலை மேல ஒரு ஈர்ப்பு இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு வராதுன்னு நம்ம எடுத்துக்கலாமா? இல்ல, அண்ணாமலையுடைய கட்சி பாஜக தமிழ்நாட்டு மக்களால் வெறுக்கப்படுகிற கட்சி. அண்ணாமலை அதிலிருந்து உருவானவர் தான். அண்ணாமலைக்கு வந்த கூட்டம் வெகுஜன மக்கள் கூட்டம் அல்ல. கிறிஸ்துவ, முஸ்லீம், சிறுபான்மை, தலித் மக்களினுடைய எதிரி தான் பாஜக. இந்த 3 பேருமே அண்ணாமலை நோக்கி நகரல. கிறிஸ்துவ மக்கள் அண்ணாமலை நோக்கி நகரல. தலித் இளைஞர்கள் அண்ணாமலையை நோக்கி எட்டி கூட பார்க்கல. தலித் இளைஞர்கள் அண்ணாமலைய ஒரு ஆளைய பார்க்கல. ஆனால் விஜயனுடைய பலமே தலித் இளைஞர்கள், கிறிஸ்துவ சமூகம்,
சிறுபான்மை முஸ்லீம் சமூகம் தான் விஜய்க்கு வாக்களித்தது. இதுதான் தமிழ்நாட்டினுடைய அரசியல் மாற்றங்களை உருவாக்குற ஒரு பெரிய சக்தியை. எஸ்சிபிசி மைனாரிட்டின்னு சொல்லுவாங்க. எஸ்சினா ஒடுக்கப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள். மைனாரிட்டினா முஸ்லீம்கள், கிறித்துவர்கள், தலித்துக்கள். அப்போது இது போன்ற எந்த கூட்டமும் அண்ணாமலைக்கு பின்னாடி இல்லை. இந்துத்துவா, ஒரே விஷயம் இந்துத்துவா. அவருடைய மூளையும் இந்துத்துவா, அவருடைய யோசனையும் இந்துத்துவா. இந்துத்துவா தமிழ்நாட்டில் காலாவதியான ஒரு கட்சி. அது காங்கிரஸ் ஆகட்டும், பாஜகவாகட்டும், தமிழ்நாட்டில் விலை போகாத கட்சி. இந்த இந்துத்துவ அரசியலை எதிர்த்து தான் பெரியார் கட்சி ஆரம்பித்தார். இதுதான் பிற்காலத்தில் திராவிடர் கழகம், திராவிட முன்னேற்ற கழகமாக மாறிச்சு. அதுதான் ஆட்சியை பிடித்தது. 1967 அண்ணா ஆட்சியை பிடிப்பதற்கு காரணமே வடக்கு வாழ்கிறது, தெற்கு தேய்கிறது. வடக்கு இருக்கிற பூரா ஆதிக்கம் செலுத்துறான், நம்மளை அடிமையாக்குறான். இதுதான் கோஷம். அண்ணாமலை அப்படி சொல்லுவாரா? ஆனா அவருமே வந்து நேரடியா பெரியாரை எதிர்ப்பு அப்படின்னு அவரோட ஸ்டாண்டா இல்லைல்ல சார். இப்ப பாஜக விட்டு வெளியேறாருன்னா அதுவும் இன்னொரு பக்கம் பாஜகவோட பி டைம் அண்ணாமலை அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னு சொல்றாங்கன்னா, இப்ப பாஜக வந்து தமிழ்நாட்டுல வராது அப்படின்றதுக்காக அமித்ஷா தான் அண்ணாமலை அனுப்புறாரு. அவர் வந்து பெரியாரை எதிர்க்கல. ஸோ பெரியார மேஜரா வச்சு அண்ணாமலை முன்னாடி வராருன்றப்ப மக்கள் வந்து நேரடியா அவரை தொடர்பு கொள்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு பக்கம் பேசப்படுது. நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இல்லை, பெரியார் கனவுல கூட அண்ணாமலைக்கு தெரியாது. பெரியார கனவில் கூட திராவிட இயக்கத்தை எதிர்த்து தானே பாஜகவை அரசியல் பண்ணுது. திமுகவுடைய அரசியல பாஜக பூதம் உள்ளே வந்துவிடும், பாஜகவை எதிர்க்கணும். அதுதானே திமுக ஜெயிக்குது. 40 நாடாளுமன்ற சீட்டு எப்படி ஜெயிக்குது? தலித்துக்கள், கிறித்துவர்கள், முஸ்லீம்கள் அத்தனை பேரும் ஓட்டு போட்டு தான் பாஜக பூதத்துக்கு எதிரான இயக்கம் தான் தமிழ்நாட்டில் ஜெயிக்கும். முடியா லேடியா ஜெயலலிதா சொன்ன பிறகு தான் அங்கே அந்த அம்மா 37 சீட் ஜெயிச்சது. இப்போ அண்ணாமலை மோடியுடைய சிஷியன்னு எல்லாத்துக்கும் தெரியுமே, அமித்ஷாவுடைய வளர்ப்பு பிள்ளைன்னு எல்லாத்துக்கும் தெரியுமே, சங் பரிவார் அமைப்புகள், பாஜக பாசிச பாயாசங்கள் பூரா அண்ணாமலையை வளர்த்ததுன்னு எல்லாருக்கும் தெரியுமே. அப்புறம் எப்படி அண்ணாமலைக்கு யாரோ ஓட்டு போடுவா? அண்ணாமலைக்கு எப்படி வருவாங்க? இந்த மிஸ்டுகால் திட்டமெல்லாம் சக்ஸஸே ஆகாது. இப்போ களம் வந்து விஜய் வர்சஸ் அண்ணாமலை மாறி இருக்குன்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு வராங்க சார். அண்ணாமலை ஒரு பெரிய வார் ரூம் வச்சுருக்காரு, பல கோடி ரூபாய் செலவு பண்ணி. அந்த வார் ரூம் அப்படி ஒரு செய்தியை உருவாக்குறாங்களே தவிர அது உண்மை இல்லை. நீங்கள் திமுக உருவாக்காத வார் ரூமா? திமுக ஒரு பெரிய வார் ரூம் வச்சுருந்தது. திமுக தான் ஜெயிக்கும், திமுக தான் ஜெயிக்கும், ஆட்சி திமுக தான் பிடிக்கணும். மக்கள் அதெல்லாம் கவனத்திலே எடுத்துக்கலையே. அதெல்லாம் பொய்யா போச்சே. வார் ரூமை வச்சு ஆட்சியெல்லாம் பிடிக்க முடியாது. விஜய் ஆட்சியை பிடிப்பதற்கு காரணம் திமுக மீது உள்ள வெறுப்பு, திராவிட இயக்கங்கள் மீது உள்ள வெறுப்பு. திராவிட இயக்கம் ஒழிக்கப்பட வேண்டும், திராவிட இயக்கம் அழிக்கப்பட வேண்டும். திராவிட இயக்கம் என்றாலும் திருடர்கள் முன்னேற்ற கழகம், கொள்ளைக்காரர்கள் முன்னேற்ற கழகம், அலிபாபாவை 40 திருடர்கள் கொண்ட கழகம் தான் இந்த திராவிட ஆட்சி. எடப்பாடி வந்தாலும் சரி, ஸ்டாலின் வந்தாலும் சரி, மொத்தமாக மக்கள் சொத்தை கொள்ளையடிப்பதுதான் இவர்களுக்கு கொள்கை. இதுதான் விஜய் முதலமைச்சராகியிருக்கு. அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை மீதே பல குற்றச்சாட்டு. திமுக மிரட்டி பல 1000 கோடி கொள்ளையடிச்சிருக்காருன்னு அண்ணாமலை மீதே குற்றச்சாட்டு இருக்கேன். அப்போ அண்ணாமலை எப்படி புனித சக்தியாக பார்க்க முடியும்? திமுக தீய சக்தி, தூய சக்தினா பாஜகவே அண்ணாமலை தூக்கி கீழே போட்டுச்சே. பாஜகவே ஒரு ஊழல் கட்சி, அகில உலக ஊழல் கட்சி, மதவாத கட்சி. சிறுபான்மை மக்களை நீங்கள் குஜராத் கோத்ரா ரயில் இருப்பில் உயிரோடு கொளுத்தின கட்சி. இந்த கட்சியிலிருந்து தான் அண்ணாமலையே வர்றாரு. இந்த கட்சி பெற்றெடுத்த கள்ள குழந்தை தான் அண்ணாமலை. அப்புறம் இப்படி இங்கே இருக்கிற கிறித்துவர்கள், முஸ்லீம்கள், தலித்துக்கள், பிற்படுத்தப்பட்டோர், தாழ்த்தப்பட்டோர் எப்படி ஓட்டு போடுவாங்க? இப்ப பாஜகவால அண்ணாமலை வளர்ந்தாரு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். பாஜகவை வைத்து தன்னை பொருளாதார ரீதியாக வளர்ச்சி கொண்டார். வேற மக்கள் செல்வாக்கில் அவருக்கு ஒன்றும் கிடையாது. மக்கள் செல்வாக்கு இருந்தால் பாஜக எப்படி தூக்கி வெளியே போட்டிருக்கு?
அதான் அவங்களுடைய செகண்ட் பிளானா வச்சிருக்காங்க. ஏன்னா தமிழகத்துல பாஜக இனி வர்றதுக்கான வாய்ப்பு இல்ல. சோ ஓட்டை பிரிக்கிறதுக்காக வந்திருக்காரு. ஏன்னா அவரு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடிதான் அமித்ஷா கிட்ட போயிட்டு பார்த்துட்டு வராரு. மோடியோட ஆசீர்வாதம், இப்ப ரஜினி பத்தி அதிகமா பேசி வருது. சோ இதெல்லாம் பார்க்கும்பொழுது இதை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டியதா இருக்கு சார்? இல்லைம்மா, அதாவது மோடி அமித்ஷாவெல்லாம் இவரை விரட்டி விட்டாங்க. இவருக்கு பாஜக தொடர்பே இல்லை. மோடி அமித்ஷாவும் இவர் தேவைப்பட்டால் மாநில தலைவராக வச்சிருந்துருப்பாங்களே, ஏன் மாநில தலைவர் வந்து எடுக்கிறாங்க? இதெல்லாம் அண்ணாமலையை உருவாக்குற செய்தி. பாஜக அண்ணாமலையை கைகழுவி விட்டுவிட்டது. எந்த காலத்துலையும் பாஜகவுக்கும் அண்ணாமலைக்கும் ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை. அமித்ஷா எப்போ போய் பார்த்தாரு, மோடி எப்போ போய் பார்த்தார்? அவர்களெல்லாம் இவரை பார்ப்பதையே மறந்து விட்டார். இப்படி ஒரு ஆள் இருந்ததையே அவங்களாம் மறந்துட்டாங்க. வார் ரூம்லாம் அண்ணாமலை இப்போ அவரே அமித்ஷா பார்த்தேன், மோடியை பார்த்தேன். ஏன் மோடி அமித்ஷா கோபம், இவர் மீது ஈடி பாய்ந்து விடக்கூடாது. பலாயிரம் கோடி சொத்து வச்சுருக்கார். அது திமுக அது மக்களிடம் திருடியது, திமுகவிடம் வந்து இவர் திருடினார். அவ்வளோதானே, வேற என்ன? இவருக்கு ஏது இவ்வளோ 1000 கோடி சொத்து? இவருடைய கட்சியை சேர்ந்த மாரிதாஸே சொல்கிறாரு ஒரு பலாயிரம் கோடி சொத்து இருக்குது. இதெல்லாம் எப்படி சாத்தியம்? அப்போது அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் சொத்துக்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு ஒரு அரசியல் கட்சி தேவை. டிடிவி ஒரு கட்சி வச்சுருக்காரா? வைகோ வச்சுருக்காரா? வீரமணி வச்சுருக்காரா? சசிகலா வச்சுருக்கா? அதே போன்று அண்ணாமலை ஒரு கட்சி, அவ்வளோதானே தவிர இந்த கட்சி ஆட்சியை பிடிக்க, அதிகாரத்தை பிடிக்க, எம்எல்ஏ வருவாங்க, எம்பி வருவாங்க, இதுக்கெல்லாம் சாத்தியமே இல்லை. ஆரம்பத்துல நம்ம தாவேக்காவும் அப்படித்தானே சார் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை தாவேக்கா பதிவு செஞ்சிருக்காங்க. ஸோ அண்ணாமலையும் நம்ம அந்த லிஸ்ட்ல கொண்டு வந்துட முடியுமா? அதான் முதலே உங்களுக்கு சொன்னேனே, அண்ணாமலை முஸ்லீம்களுக்கு எதிரி, கிறிஸ்தவர்களுக்கு எதிரி, தலித்துகளுக்கு எதிரி, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எதிரி. விஜய் அப்படி இல்லையே. அவர் பேரை ஜோசப் விஜய்னு வைக்கிறாரு. சிறுபான்மை மக்களுக்கு முஸ்லீம் வாக்க பூரா அவர் எடுத்துருக்கு. பாஜகவை எதிர்க்கிறாரு. பாசிசம் என்ற பாயாசம் ஒழிக்கணுங்கிறாரு. அண்ணாமலை சொல்லுவாரா? அடுத்த நாள் காலை 1000 கோடி ரூபா ரைடு பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவான். இப்போ இருக்கிற கட்சியை காப்பாற்றுறது தான் கட்சி ஆரம்பிக்கிறது, கட்சியை இழப்பதற்கு அல்ல. அதனால் அண்ணாமலையுடைய செய்திகளை பார்ப்பதை விரும்புகிறார்களே தவிர அண்ணாமலையுடைய கொள்கைகளை, கோட்பாடுகளை அண்ணாமலை முதலமைச்சர் ஆக்க வேண்டும் என்கின்ற அந்த உணர்வெல்லாம் அந்த பார்வையாளர்கள் கிடையாது. சாதாரண ஒரு செய்தியை சொன்னால் கூட 5, 10K 20K போகுது. 20,000 பேர் 30,000 பேர் பார்க்குறான். அவர் போய் எலெக்ஷனுக்கு சொல்லுங்கள், 30,000 பேர் ஓட்டு போடுவானா? போட மாட்டான். அண்ணாமலை சொத்துக்களை காப்பாற்றுவதற்கு ஒரு தலைவராக உருவெடுத்திருக்கார். அது தொடருமே தவிர நீங்கள் முதலமைச்சர் நாற்காலியில் கனவுலே காண முடியாது. அண்ணாதுரை ஆரம்பித்த கட்சி திமுக, அதே இப்போ டெபாசிட் போய் நிற்கிது. ஸ்டாலின் குளத்தூலி ஜெயிக்க முடியல. திமுக இனிமேல் வாய்ப்பே இல்லை, ஆட்சிக்கே வராது. திமுகவை தாக்கி பிடித்த முஸ்லீம்கள் வெளியே போயிட்டாங்க, கிறிஸ்துவ வெளியே போயிட்டாங்க, பிசிகே வெளியே போயிடுச்சு, கம்யூனிஸ்டுகள் வெளியே போயிட்டாங்க. திமுக விட்டு என்றைக்குமே போகாது. ஒரே இரவில் மாறிச்சா இல்லையா? ஊர் இரவில் சிபிஐ சிபிஐ 2 பேரும் போயிட்டாங்க, காங்கிரஸ் போயிடுச்சு. இதெல்லாம் தான் திமுகவுடைய பலம். பாஜகவை எதிர்ப்பதற்கான பெரிய ஆயுதம். அந்த ஆயுதங்களை கைவிட்டு போயிடுச்சு. அதனால் அண்ணாமலை ஒரு தலைவராக இருந்து கொள்ளலாம். குடியரசு தினம், சுதந்திர தினம், ரம்ஜான், தீபாவளி வந்தால் அனைத்து கட்சி தலைவர்கள் வரிசையில் அண்ணாமலை பேரும் வரும். சீமா 7% வாக்கு இருந்த சீமா இப்போ 3% ஆகிப்போச்சு. இனி அடுத்த தேர்தலில் அது 2% ஆகி சீமானே ஒழிஞ்சு போவார். சீமான் தமிழ் தேசிய ஈழப் போராட்டம், விடுதலை புலி, பிரபாகரன், இந்த நபரே அரசியலில் காணாமல் போகிறார. என்ன கொள்கை இருக்கு அண்ணாமலைகிட்ட? ஒரு கொள்கையும் இல்லை. காலி பெருங்காய டப்பா கூட இல்லை. அண்ணாமலையுடைய அரசியல் தமிழ்நாட்டில் ஈடுபடாது. எந்த காலத்திலும் அண்ணாமலை தலைவராகவும் முடியாது. சார், ஆனா ஆரம்பத்துல தேர்தலுக்கு முன்னாடியே வந்து அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிக்க போறாரு, ஒரு முரண்பாடு பாஜகவுக்கும் அண்ணாமலைக்கும் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னப்ப அந்த சமயத்துல ஒரு கட்சி ஆரம்பிக்கல. இப்ப தேர்தல் முடிஞ்சு இந்த டைம்ல அவர் அறிவிக்கிறதுக்கான காரணமா என்ன எடுத்துக்கலாம் சார்? அது மட்டும் இல்லாம ரஜினியே வந்து என்ன முதலமைச்சர் ஆக்கணும்னு விருப்பப்பட்டாரு அப்படின்றதையும் அவர் தெரிவிச்சிருப்பாரு. ஸோ இதை எப்படி எடுத்துக்கிறது சார்? அதாவது பாஜக இவரை தூக்கி வெளியே போட்ட பிறகு இவருடைய அரசியல் வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு.
முதலமைச்சர் ஆவதற்கு நீங்கள் 10 பேர் இப்போ தயாராக இருக்காங்க. சரத்குமார் முதலமைச்சர் வேட்பாளர் என்ன ஆனார் தெரியுமா? கார்த்தி முதலமைச்சர் வேட்பாளர், ராமராஜ முதலமைச்சர் வேட்பாளர், ரஜினி முதலமைச்சர், பல பேர் முதலமைச்சர் வேட்பாளர். ஒரு கவுன்சிலராக கூட ஜெயிக்க முடியாது. ரஜினி எல்லாம் மக்கள் மறந்து ரொம்ப நாளாச்சு. ரஜினி பொண்டாடி ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கு. நாரதகான சபையில் அங்கே உட்காந்து பாட்டு பாடுற கூட்டமாக இருக்குமே தவிர மக்கள்லாம் வரமாட்டோம். அதனால் அண்ணாமலையினுடைய ஆசை அரசியல் ஒரு தலைவராக வர வேண்டும். திமுகவிடம் அடித்த கொள்ளையை பாதுகாப்பதற்கு ஒரு அங்கீகாரம் வேண்டும். இதை தாண்டி வேறு அவருக்கு எந்த விதமான அங்கீகாரம் கிடைப்பதற்கு வாய்ப்பில்லை. இப்போ பாஜக விட்டு வெளியேறினவங்கலாம் சுயநலவாதி அப்படின்னு சொல்லிட்டு தமிழிசை சவுந்தரராஜன் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் வந்து இப்போ அண்ணாமலை தான் இளைஞர்களை கூப்பிட்டு வராரு, இளைஞர்கள் மத்தியில் அண்ணாமலைக்கு ஒரு செல்வாக்கு இருக்குது அப்படின்றது இப்போ நம்ம இல்லை அப்படின்னு சொன்னாலும் அதுவும் ஒரு அளவுக்கு இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா சார்? இருக்கு இல்லை அப்படிங்கிறத மக்கள் கூட்டத்தை பார்த்து முடிவு பண்ணலாம். விஜய் கூட்டம் போது அண்ணாமலை கூடுமா? கூட்டி காமிப்பாரா? காசு கொடுத்து பிரியாணி குவார்ட்டர் கொடுத்து கூட்டு வந்தாரா? அப்படி அது பிஜேபி மறுத்து. அதுவும் பிஜேபி குவார்ட்டர் பிரியாணிக்கு வரமாட்டான். இப்போ அண்ணாமலை கூப்பிட்டாருன்னா இதுவும் திராவிட இயக்கத்தினுடைய ஒரு மாடல் தான், ரோல் மாடல் தான். அண்ணாமலை அப்படி தான் கூட்ட முடியும். அண்ணாமலையில் எந்த கொள்கை கோட்பாடுகளும் கிடையாது. இதை நம்பி எந்த இளைஞனும் வரமாட்டான். என்ன நடக்கும்? இது திராவிட இயக்க பாலிசி தான். குவார்ட்டர் பிரியாணி தான், 1000 ரூபா கையில் கொடுத்தா கூட்டம் வரும். இது ஆட்சி அதிகாரத்துக்கோ இல்லை முதலமைச்சர் நாற்காலியை நோக்கியெல்லாம் நகரவே முடியாது. அமித்ஷாவோட ஆசையோட தான் கட்சியை ஆரம்பிச்சாருன்னு சொல்றப்ப விஜயோடைய ஃபார்முலாவை அண்ணாமலை கையில் எடுக்கிறாரா? அவங்க வந்து 2 வருஷத்துல ஆட்சி அமைச்சிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழல் வந்து தனக்கும் வந்துடும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் அண்ணாமலை வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்களே சார். இல்லைப்பா, அண்ணாமலை அமித்ஷா ஆதரிக்கிறாருனால எவரும் ஓட்டு போட மாட்டான். அமித்ஷா எதிர்த்தா தான் ஓட்டு போடுவான். மோடி எதிர்த்தா தான் ஓட்டு போடுவான். பாஜகவை ஒழிக்கணும்னு தான் சொன்னார் விஜய். இவர் பாஜக ஆளுன்னா எப்படி ஓட்டு போடுவான்? திரும்பி திரும்பி நீங்கள் தமிழ்நாட்டு மக்களை எத்தனை முறை எந்த வேஷத்தை போட்டு வந்தாலும் சரி, இது காவி வேஷன்னு கண்டுபிடிச்சிடும். எத்தனை முறை இந்த மக்களை பல பேர் வேஷம் போட்டு வந்து பார்த்துருக்கேன்னு ஏமாற்றவே முடியல. ராமராஜன் முதலமைச்சர், சரத்குமார் முதலமைச்சர், விஷால் ரெட்டி முதலமைச்சர், எல்லா ரஜினி முதலமைச்சர், யாருக்கு ஓட்டை போடலை, யார் மக்கள் அங்கீகரிக்கணும். விஜயா ஏன் அங்கீகரிச்சான்னா, விஜய் 25 ஆண்டுகள் சினிமா நடிகர் என்பதை 2 வருஷ காலம் திமுகவை கடுமையாக எதிர்த்தார். திமுக மீது அதிருப்தி திரண்டு வந்தது. இந்த மக்கள் திரள விஜய் 2 ஆண்டு காலம் திமுகவை எதிர்த்ததனுடைய விளைவு திமுக அதிருப்தியாளர்கள், பாஜக அதிருப்தியாளர்கள் அத்தனை பேரும் இப்போது எங்கே வந்து சேர்ந்தாங்க? விஜய்கிட்ட வந்து சேர்ந்தாங்க. விஜய்க்கு 25 ஆண்டு கால சினிமா புகழ் இருந்தது. அண்ணாமலைக்கு 2 வருஷம் கூட புகழ் இல்லையே. கர்நாடகா காவல்துறையில் அதிகாரியாக இருந்து கன்னடம் பேசி கொண்டு தெரிந்த நபர். கன்னடத்தில் நான் ஒரிஜினல் கன்னடக்காரன்டா இப்படின்னு கன்னடா பேசி கொண்டு தெரிஞ்ச நபர் தான் அண்ணாமலை. இவர் எப்படி தமிழ்நாடு மக்களை ஏற்றுக்கொள்வான்? வாய்ப்பே இல்லை. அண்ணாமலை ஒரு முறை தேர்தல் நின்னார்னா அவர் இன்னொரு டிடிவி தினகரனாக மாறுவார். அதோடு ஓய்வுக்கு போயிடுவார். அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவராக நீடிப்பதற்கு எல்லா தகுதியும் எல்லாருக்கும் இருக்குது. அதைத்தான் அண்ணாமலை செய்கிறார். பாஜக ரசிக்காது, எந்த கட்சியிலையும் ஒரு கூட்டணி சேர்த்துக்க மாட்டாங்க. அதனால் இவர் ஒரு தனி கட்சி, தனி முதலமைச்சர் கனவு. அவர் 85 வயசு ஆனாலும் முதலமைச்சர் கனவுள் வாழ்வார். ஆனால் மக்கள் ஆதரிப்பார்களா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். சார், அப்போ வலுவான ஒரு எதிர்கட்சியாக தமிழகத்தில் இப்போ திமுக இல்லை அப்படின்றப்ப அண்ணாமலை வருவார் அப்படின்னு நிறைய விமர்சனங்கள் முன்வைக்கிறாங்க. இப்போ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? விஜய் வர்சஸ் உதயநிதி ஸ்டாலினா இல்லை விஜய் வர்சஸ் அண்ணாமலையா? 2 பேருமே இல்லை. விஜய் வர்சஸ் எடப்பாடி தான். தொடர்ந்து பல்வேறு அரசியல் தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.